இதுக்கப்புறம் இதுதான் நம்ம கூடு. இங்கே தான் நம்ம வாழ்க்கையை தொடங்க போகிறோம் புள்ள. ஆமா மாமா, உன் கூட இருந்தா கூடும் எனக்கு மாளிகை தான். சரி புள்ள, நான் வரேன். நீ பார்த்து சூதானமா இரு, சரியா? சரி மாமா, மதியம் வந்துருங்க, சமைச்சு வைக்கிறேன். வேணாம் புள்ள, மதியானம் வெளியெல்லாம் விட மாட்டாங்க. நீ உனக்கு மட்டும் சமைச்சுக்கோ. ஓ அப்படியா? சரி, நாளையில இருந்து காலையிலே சமைச்சு கட்டி தரேன். சரி புள்ள, நான் வரேன். ஆமாமா, இன்னைக்கு வேலை நல்லா போச்சா? போச்சு புள்ள, தினமும் செய்கிற வேலை தானே. சரி வா சாப்பிடலாம். சரி, நீ இன்னும் சாப்பிடலையா? இல்ல, உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு காத்துட்டு இருந்தேன். நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நான் வேலையை முடிச்சுட்டு ராத்திரி 10 மணி மேலே ஆகணும். நாலேருந்து நேரத்துக்கு சாப்பிடணும், சரியா? சரி. சரிவா, சாப்பிடலாம். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். போதும் போதும், நீ போட்டுக்கோ. மாமா, உன் வேலையை பத்தி கொஞ்சம் சொல்ல. பேக்கரியில வேலை பார்க்குறேன்னு தெரியும், ஆனா அங்க என்ன வேலை பார்க்குற? அதை பற்றி கேட்குறியா? நான் வெளியே சேல்ஸ்லேயே இருப்பேன், உள்ள அடுப்புலேயே இருப்பேன். என் ஓனருக்கு எல்லாருக்கும் எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கும். ஓ அப்படியா? வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? பிடிச்ச வேலை, அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்காது. உனக்கு எது பிடிக்கும்? உள்ள பேக்கரியில இருக்கிறதா இல்ல வெளியில சேல்ஸ் பண்றதா? எனக்கு சேல்ஸ் தான் புள்ள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே தான் ஆளுங்க புதுசு புதுசாக வருவாங்க. கேக்லாம் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண டிசைன் டிசைனாக ஆர்டர் பண்ணுவாங்க. அதை பார்த்து பார்த்து செய்ய சொல்லி ரொம்ப மெனக்கெடுவாங்க. அது சரியாக வரலன்னு வச்சிங்களேன், கோபமும் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேக் வெட்டுறவங்க இருக்காங்களே, அவங்கள பார்க்கும்போது ரொம்ப அப்படியே அதிர்ஷ்டசாலின்னு தோணும். அவனுக்கு கேக் கிஃப்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா. மாமா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் மாமா. நான் வேலைக்கு போகவா? ஏன் புள்ள? ஏன் சம்பளமே போதுமானதாக தான் இருக்கு, அதுக்கு என்ன அவசியம்? சரிதான் மாமா, உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமேன்னு நினைச்சேன். அதெல்லாம் வேணாம் புள்ள, நீ நிம்மதியா இரு, இல்லை நான் பார்த்துக்கிறேன். சரி. அவ சரின்னு சொன்னது அவனுக்கு தான், அவளுக்கு இல்லை.
அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, ஜாமான் கழுவிடும். எனக்கு ஒரு வேலை வேணும், உனக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்தா கொஞ்சம் சொல்லேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீட்டு வேலைம்மா, நீ செய்வியா? செய்யறேன்க்கா, ஆனா எனக்கு நிரந்தரமாலாம் வேணாம், ஒரே ஒரு மாசம் பண்ணா போதும். ஒரு மாசம் மட்டுமா? ஏன்? உன் நேரம் அப்படி ஒரு வேலை இப்ப இருக்குது. எங்கக்கா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி இருக்கிறா, அவ சொந்த வேலையா ஊருக்கு போய்க்கிறா. ஒரு மாசம் மட்டும் என்னை பார்க்க சொன்னா. என் வேலையே எனக்கு சரியா இருக்குது, வேற ஆள் ஒண்ணு பார்க்க சொன்னா. அந்த வேலை வேணா உனக்கு இருக்குது, அதை வேணா பார்க்கலாம். போறேன்க்கா, ரொம்ப நன்றி. சரி இருக்கட்டும்மா, போய் கிளம்பு. சரிக்கா, கிளம்பிட்டு வந்துடுறேன். மேடம், யாரு? நான் தான் தங்கம் சொன்ன ஆளு, வீட்டு வேலைக்கு ஆள் கூட்டாந்துக்கிறேன். ஓ அப்படியா, உள்ள வாங்க. நேத்தே ஆள் வருதுன்னு சொன்னீங்க. உன் பேர் என்னம்மா? மீரா. எங்க இருந்து வர? பிள்ளையார் கோயில் தெருல இருந்து வரேம்மா. ஓ, நீங்கெல்லாம் ஒரே ஏரியா தானா? ஆமாம்மா. சரி, லீவ் போடாம ஒழுங்கா நேரத்துக்கு வேலைக்கு வந்துடணும். சரியா 8 மணிக்கு நீங்க இருக்கணும். இல்லம்மா, வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பிட்டு ஒரு 10 மணிக்கு மேல வரட்டுமா? சரி, உள்ள போய் வேலையை பார். பார்த்துடி, சுத்தமா செய்யு. அந்த அம்மா ஒரு மாதிரி. கரெக்டா?
அப்புறம் எப்படி போச்சு கடையிலலாம் வேலை? மாதிரி சுமாராக தான் போச்சு. இன்னைக்கு எனக்குமே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கையை காட்டு. ஒன்றும் இல்லை. அட கையை காட்டு புள்ள. என்ன புள்ள கையெல்லாம் புண்ணு புண்ணா இருக்கு? அது ஒன்றும் இல்லை மாமா, வீட்டு வேலை ஃபுல்லாக பார்க்குறேன்ல புதுசா. அது நம்ம வீடு மட்டும்தானா? ஆமா ஆமா, ஏன் கேட்குற? 2 பேர் சாமான் துணி தான். நீ முடியலாம் சொல்லு புள்ள, நான் கூட ராத்திரி வந்து செய்யறேன். இல்லை மாமா, அதெல்லாம் வேணாம், அது சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன். வா மாமா, ஹாப்பி பர்த்டே. ஏய் என்ன இதெல்லாம்? மாமா இன்னைக்கு உன் பிறந்த நாள்ல, அதான். எல்லாம் சரி, உனக்கே அது இவ்வளவு காசு புள்ள? நான் தான் உங்ககிட்ட போன வாரமே கொடுத்த காசெல்லாம் வாங்கிட்டேன்ல, அப்புறம் எப்படி? அது இல்லை மாமா, நான் உனக்கு தெரியாம ஒரு வேலைக்கு போனேன். சின்ன வேலை தான், கொஞ்ச நேரம்தான். அதான் உன்னால கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம உனக்கு கேக் கட் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் மாமா. அன்னைக்கு நீ ரொம்ப ஆசையா பேசினல்ல, அதனால தான் உன் பேச்சை மீறி இப்படி நடந்துக்கிட்டேன். என்னை தப்பா நினைக்காத மாமா, உனக்காக தான் பண்ணேன் மாமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பேச்சை மீறின்றத நினைச்சு நான் கஷ்டப்படுறதா, இல்லை எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன்றத நினைச்சு நான் சந்தோஷப்படுறதானே தெரியல. சந்தோஷப்படு மாமா, எனக்காக நீ எவ்வளோ பண்ற, ஒரு நாள் ஃபுல்லா உழைக்கிற. நான் சின்ன வேலைக்கு தான் மாமா போனேன், டெய்லி 2 மணி நேரம் தான், அதுவும் இந்த 1 மாசத்துக்கு மட்டும்தான். நமக்கு கல்யாணம் ஆகி பிறந்த நாள் உனக்கு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். ஏய் என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்துட்டு போனேன் உன்கிட்ட காசு. சரி என்ன வேலைக்கு போன போல? ஏதோ ஒரு வேலைக்கு போனேன், அது இல்லாம உன்கிட்டயே காசு வாங்கி உனக்கே எப்படி மாமா கேக் வெட்டுவேன்? சரி உன்கிட்டயே கேக்குறேன், நீ எதுக்குன்னு கேட்ப, நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா வரும். அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? அதனாலதான் நான் சொல்லல. என்னை மன்னிச்சிடு மாமா. நான் இன்னும் பிறந்தநாள் தேதி கூட கேட்கல. சரி எனக்கு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ணாத போல. இனிமே அப்படி பண்ண மாட்டேன் மாமா. எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். வா இப்போ உன்னோட கேக் வெட்டலாம். சரிவா. நிம்மதியா தூங்குடா கண்ணா.